நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அநேகர் தாழ்த்துவாங்க, ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. தாழ்த்துவாங்க, ரொம்ப தங்களை ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுவாங்க. இருதயத்தில் இந்த தாழ்மை வரும்போது பிறரை குறித்து நம்ம ரொம்ப எண்ண மாட்டோம். அந்த கொஞ்சம் இந்த அதாவது இன்னொருத்தங்க மேல எனக்கு பொறாமை வருதுனால எனக்குள்ள தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அதான் உண்மை. இன்னொருத்தங்க மேல பொறாமையோ எரிச்சலோ கொஞ்சம் கஷ்டம் அப்படி வந்துட்டுனால எனக்குள்ள தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் பிறர் உயர்வில் சந்தோஷப்படுவான். பிறர் கொஞ்சம் நம்ம வெளியே காட்ட மாட்டோம். அவன் இந்த பரிசேன மாதிரி தான், தனக்குள்ளே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள் உண்டு. என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் என்ன, நம்ம அநேகர் ஒரு பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது தாழ்த்துவோம். நம்ம தாழ்த்துவோம். இனி வேண்டாப்பா, இனி அந்த ஆடம்பரங்கள் வேண்டாம், இந்த அலங்காரங்கள் வேண்டாம், தாழ்த்துவோம். ஆனா ஜெபிக்க மாட்டோம். ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தா மட்டும் போதாது, ஜெபிக்கணும். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அடுத்து செய்ய வேண்டிய பிரதான காரியமே ஜெபம்தான். 2 நாளாக 33வது அதிகாரத்தின் 11 முதல் வாசிக்க கேட்கலாம். மனாசே குறித்து, எசேக்கியாவின் மகன் மனாசே குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. 2 நாளாக 33:11 முதல். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்ப தாழ்த்தி விட்டான். அடுத்து என்ன செய்கிறான்? 13வது வசனம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். தாழ்த்தின பிறகு அவன் என்ன செய்கிறான்? அவரை நோக்கி ஜெபித்தான் என்றல்ல, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். பதில் கிடைக்கிறது வரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். தாழ்த்தி விட்டு நாம பண்ற ஜெபம் என்பது வெறும், அதாவது சபையா சேர்ந்து ஜெபிக்கும் போது நம்ம ஸ்பெஷல் அந்த டேஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 3 days prayer, 5 days prayer, 21 days prayer, 1 month prayer, அப்படி பண்ணுவோம். ஆனா பர்சனல் பிரேயர்ல நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நல்ல கவனமா கேளுங்க. அவன் ஒரு காரியத்திலிருந்து வெளியே வரணும். இப்ப தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி விட்டோம். தாழ்த்தி விட்டு 2 நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம், பதில் வரலையே, அந்த ஜெபத்தை விட்டுறோம். அப்படி அல்ல. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அப்போ ஜெபத்தை முடித்த பிறகு அல்ல, பதில் கிடைக்கிறது வரை ஜெபத்தை முடிக்க கூடாது. தானியேல் பாருங்கள், அவன் ஜெபித்து கொண்டிருந்த போது பதில் வந்துச்சு. தானியேல் 9வது அதிகாரம், 9வது அதிகாரத்தின் அதனுடைய 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அது இன்னும் சொல்லணும்னா, அவன் ஜெபிக்கிறத முடிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை. அவன் தேவ பதில் கிடைக்கிறது வரை ஜெபத்தை முடிக்க கூடாது. நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தோம், ஏப்ரல்ல ஜெபம் பண்ணோம், மேல ஜெபம் பண்ணோம், சரி நடக்கல, சரி நீ கொஞ்சம் அமைதி இருப்போம். இல்ல, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருவருக்கும் பர்சனலா ஜெப அனுபவம் உண்டாகணும், காணப்படணும். எல்லாரும் தாழ்த்துவோம், ஆனா எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருக்க மாட்டோம். அது அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அது அதுக்குன்னு கிருபை பெற்றவங்க. எல்லாரும் ஜெபிக்கணுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட லேவியர்கள் என்று சொல்லவில்லை, ஆசாரியர்கள் என்று சொல்லவில்லை, என் ஜனங்கள் என்றார். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு ஒரு பலனுக்காக சொல்றேன். நாம ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது நமக்காக ஜெபிக்கிறதுக்குன்னு தேவன் ஆட்களை ஏற்படுத்துவார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க மலையில் ஏறுகிறான், கரங்களை உயர்த்தி நிற்க. அவனுக்கு சப்போர்ட்டா கர்த்தர் ஆரோனையும் ஊரையும் போக வைக்கிறார். அவன் அந்த கை தளரும் போது அவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள்.
நாம் நமக்குள்ள அந்த ஜெப அனுபவம் உண்டாகுமானால் நமக்காக ஜெபிக்கும்படி தேவன் ஏற்படுத்துவார். இது நம்ம அநேகர் செய்யறது என்ன தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாஸ்டர்ஸ் கான்டாக்ட் நம்பர் வாங்கி எப்படியாவது வச்சிருது, அவங்க கிட்ட ஜெபம் பண்ண சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்களா தெரியாது. இப்ப எனக்கு வரக்கூடிய நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு நிறைய கால் வரும். சில கால் எடுக்க முடியாது, மீட்டிங்ல இருந்தா எடுக்க முடியாது. நிறைய கால் வரும். சிலருக்கு நான் வந்து அவங்க கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் பேசுகிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஃபோன்லேயே மேக்ஸிமம் ப்ரேயர் பண்ணிடுவேன். சில நேரத்தில் வேற எங்கேயாவது போகும்போது, வேற எங்கேயாவது இருக்கும்போது, வேற ஏதாவது மீட்டிங்கில் இருக்கும்போது ப்ரேயர் பண்ண முடியாது. அப்போ நான் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மேக்ஸிமம் அந்த நேம் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ண பார்ப்பேன். என்னதான் நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாலும் 10 கால் வந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு 2-3 கண்டிப்பாக மிஸ் ஆகும். காரணம் நான் மனிதன், எனக்கு பலவீனம் இருக்கிறது. அப்போ அதனால தான் மேக்ஸிமம் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணி விட்டுருவேன். சில நம்பர் மிஸ் ஆயிரும். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றேன். சரி, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்க. நான் வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா வந்து என் ஜெபத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு கால் வந்தது, நான் மறந்துட்டேன்னு வைங்களேன். அப்ப அந்த காரியத்துக்கான ஜெபமே இல்லாம போயிட்டுல. நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன், இவங்கள்ட்ட ஜெபம் பண்ண சொன்னோம். ஜெபம் பண்றாங்களா என்பது நமக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது, கண்டிப்பா சொல்லணும். ஊழியர்களை கர்த்தர் அதற்காக தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இப்படி செய்து பாருங்கள், அந்த காரியத்துக்காக முதலாவது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் நினைவுல கொண்டு வருவார். இதை நான் சாட்சியா சொல்றேன். 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். அன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்க மாட்டேன். ஆனா 4 நாள் கழிச்சு ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அதை நினைவுபடுத்துவார். இந்த நபருக்காக அன்னைக்கு ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஜெபம் பண்ண அப்படிம்பார். நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட விழித்திருக்கும்படிக்கு பேதுரு, யோவான், யாக்கோபை கெத்செமனே தோட்டத்தில் கூட்டிட்டு போனார். எதுக்கு? அதனுடைய ரீசன் என்ன? அவர் வியாகுலப்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த நடக்க போகிற காரியங்கள் அத்தனை மனுக்குலத்தின் பாவத்தை பாவமே அறியாதவருக்கு மேல சுமத்தப்படுறது, அது எவ்வளவு வேதனை தெரியுமாங்க? ஏங்க, நம்ம நல்ல ஒரு ஒயிட் ஷர்ட்டை நம்ம நல்லா துவைச்சி நல்ல வெளுக்க வச்சு அதை அயன் பண்ணி சூப்பரா போட்டுட்டு வெளியே இறங்கும் போது ஏதாவது ஒரு அழுக்கு பட்டுட்டுனா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அத்தனை மனுக்குலத்தின் பாவத்தை அவர் மேல சுமத்தப்படுகிற விழ பண்ணக்கூடிய அதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு வலிக்குது, வேதனை. அவர் சொல்ற 3 பேரை கூப்பிட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்றார். சொல்லிட்டு அவர் மட்டும் சரி அவங்க 3 பேரும் ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருந்திருப்பாருன்னா ஒரு ஜெபமும் இருந்திருக்காது. அவர் ப்ரேயர் பண்றார். இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்றார். ப்ரேயர் பண்ண சொல்றார். வந்து பார்த்தா அந்த 3 பேரும் சுகமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நமக்காக நாம ஜெபித்து பழகணும். அப்படிப்பட்ட ஜெப அனுபவம் இருக்குமானால் உங்களுக்காக கர்த்தர் அநேகரை ஜெபிக்க ஏற்படுத்துவார். பவுலுக்கு கண்ணு போயிட்டு தமஸ்குக்கும் போண்டார். தமஸ்குல போய் அவன் ஜெபிக்கிற மனிதனை தேடல, அவன் தேவனை தேடனான். ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் அனனியாவை அனுப்பி ஜெபம் பண்ண வைக்கிறார். தலையில கை வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். வந்தோன்னே யாரு? கிருபை வரம் பெற்ற, அந்த அற்புதங்களை செய்கிற வரம் பெற்ற தேவ மனுஷன் இங்க யார் இருக்கிறா? அனனியா எங்க? அனனியா எங்க? உடனே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருந்து அவங்க என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா எனக்கு சுகம் கிடைக்கும். அப்படி அல்ல வேதம் நமக்கு காட்டி தருது. நீ ஜெபம் பண்ணுப்பா, நீ இருக்கிற இடத்துல அனனியாவை நான் அனுப்புவேன். நீ ஜெபம் பண்ணுப்பா, நீ இருக்கிற இடத்துல அனனியாவை நான் கொண்டு வருவேன். அனனியா வரமாட்டேன்னு சொன்னாலும் நான் கொண்டு வருவேன். கொண்டு வந்தார் அல்லவா? கைய வச்சதும் ஜெபிக்கிற அனுபவம் வேணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அநேகர் ஆண்டவர் நினைவுல கொண்டு, அதாவது நான் நினைத்து ஜெபிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் நினைவுல கொண்டு வந்து ஜெபிக்க வைப்பார். உங்களுக்கு பர்சனல் பிரேயர் ஆண்டவர் கொண்டு வருவாருங்க. அவர் மறக்க மாட்டார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆனா எனக்கு அந்த இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பர்சனல் பிரேயர் இருக்கணும். இந்த சாரிபாத்தின் விதவை உண்மையிலே ஒரு தேவனை நம்பி இருக்கிற, தேவனோடு ஜெபிக்கிற ஒரு மகள் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம், எலியாவினிடத்தில் என்ன சொன்னார்? நான் அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், உன்னை போஷிக்க முடியும். அப்போ ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவம் உள்ளவர்கள்.
அப்படிப்பட்டவர்களை போஷிக்கிறதற்காக எலியாவை கொண்டு போயிட்டார்ல. கேரித்து ஆற்று தண்ணீர் வற்றாமல் இருந்திருந்தா, காகம் சாப்பாடு கொண்டு வருது நிக்காம இருந்திருந்தா, எலியா போறது கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எலியா ஓட விட்டார். நான் பல முறை இதை சொல்லி இருக்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் சில வருஷத்துக்கு முன்னதாக அதிகாலையில் சொப்பனத்தில் ஒரு சில சபை விசுவாசிகளை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். ஆமா, அவங்க கொஞ்சம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் சொல்லலை, அது இப்படி சொல்லக்கூடாது. காரணம், அது நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுக்காக காண்பித்து கொடுக்கிறது. அப்போ அவங்க கிட்ட போய் உடனே இப்படியாகும், நான் உங்களை பார்த்தேன் அவ்வளோதான், நீங்கள் இப்படி சொன்ன முடிஞ்சுது. ஆமாம், ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இப்படி காட்டி தரேன். பார்க்கறதுனால சொல்கிறேன், யாரையாவது அப்படி உங்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தாலோ நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க அதிலிருந்து வெளியே வரும்போது, அந்த சூழ்நிலை விட்டு தாண்டும் போது நீங்கள் போய் மெதுவாக சொல்லுங்கள், இப்படி ஆண்டவர் காட்டினாங்க, கர்த்தர் ஜெபிக்க வைத்தார், கர்த்தர் உங்களை சுகமாக நிறுத்திருக்கிறது, ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்லணும். ஆமாம், நிறைய பேருக்கு ஒன்று இந்த அர்த்தம் இருப்பாங்க, இல்லைன்னா இந்த அர்த்தம் இருப்பாங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ காண்பித்து கொடுக்குற, காலையில் காண்பித்து கொடுக்குற, எழும்பி எனக்கு ஜெபிக்கிறதான் காட்டுறாருன்னு நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு நல்ல தூக்கம் வருது, எவ்வளோ டயர்டு. அப்போ ஆண்டவரே கொஞ்சம் அப்படியே தூங்குறேன், ஆண்டவரே காலையில் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். படுத்து கொஞ்ச நேரம் ஆகலை, என் காலில் அப்படி மசில் ஏறிச்சு பாருங்க, வலின்னா வலி. யூஸ்வலாக லைட்டாக மசில் ஏறும்போது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி திருப்பி படுத்துரும். ஆனால் அந்த இடது கால் நினைக்கிற அந்த காலை அசைக்கவே முடியல. ஏசப்பா வலி தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு எழும்பி பெட்டு ஒரு ஓரமாக பில்லோ வச்சு அப்படியே சாஞ்சு உக்காந்து இருக்கும்போது ஆண்டு சொன்னாங்க, நீ அது வலி இருக்கட்டும், நீ முதல்ல அவளுக்கு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி முடிக்கிற வரை வலி இருந்துச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சதும் வலி போச்சு, நான் படுத்து தூங்கிட்டேன். எலியாவை கொண்டு போகணும்னா காகத்தை நிறுத்தணும். சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையின் இடத்துல எலியாவை கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாருன்னா என்னென்ன அதுக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவார். ஒருவரையும் அற்பமா எண்ணாதவர், ஜெபிக்கிறவளுக்காக கிரியை செய்கிற கர்த்தர். அனனியா சொல்ற, நான் போக மாட்டேன் அப்படின்னு, நான் போக மாட்டேன் அப்படி சொல்லும் போது கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்லி அனனியாவை அனுப்புறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் ஜெபிக்கிறான், போப்பா. அவனுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கலாம்ல, அவன் இப்படி நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஏன் ஆண்டவரை ஜெபம் பண்ணணும்? அவன் ஜெபிக்கிறான், அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அறியாத ஒரு கிரியையை தேவன் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்னைக்கு அடைக்கப்பட்ட சூழலில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இருப்பது குடிசை வீடோ வனாந்தரமோ எதுவோ ஆகட்டுங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அறியாத ஒரு கிரியையை தேவன் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவ மனிதர்களை உங்களுக்காக ஜெபிக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. பர்சனல் பிரேயர் ரொம்ப முக்கியம்.